ரீசன்ட் பாஸ்ட்ல நடந்த என்னோட பிரேக்கப் சிஎஸ்கே மேட்ச் இந்த ரெண்டுல இருந்து வெளியே வரதுக்காக கம்முன்னு ஒரு ஜிம்ல சேர்ந்தேன். தியானம் பண்ணா ஞானம் வரும்னு மத்தியானமும் பண்ணேன். யோகாலயம் எல்லாத்தையுமே பண்ணேன். அதோட விடாம ஆன்லைன்ல எவ்வளவோ மோட்டிவேஷனல் வீடியோ கூட பார்த்தேன். அந்த டைம் இடையில சன்னி லியோன் வீடியோ சேட்ஸா வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அது இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதுல கூட ரெண்டு பார்த்தேன். அப்புறம் தான் புரிஞ்சு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு உங்களுக்காக வீடியோ ரெடி பண்ணேன். ஓவர் எமோஷனல் எல்லாம் வேண்டாம், எல்லாம் கொஞ்ச நாள் தான், ஹாப்பியா இருப்போம். சரி, அந்த மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ஹாரர் லவ் மூவி இன்ஹியூமன் அப்படிங்கிற மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். பேயா இல்ல பேய் மாதிரி ஏதோ ஒரு மூவி ஃபில்மை பார்க்கலாம். மூவி ஸ்டார்ட் பண்ணது ஒரு நடுராத்திரி 4 பசங்க காட்டுக்குள்ள போறாங்க. இவங்க எதுக்காக இந்த ராத்திரி இங்க போறாங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள ஒரு ஃபேமஸான ஹவுஸ் இருக்குதாமா. அந்த வீட்டுல கிரசியோ அப்படிங்கிற ஒரு பேயும் இருக்குதாமா. அது அந்த வீட்டுக்கிட்ட யார் வந்தாலும் அவங்கள கொன்னுரும் அப்படிங்கிறது அந்த ஊரோட ஒரு நம்பிக்கை. இப்ப இதுங்களுக்கு அர்ஜென்டா 4 டிக்கெட் வாங்கி சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போனோம் போல ரெடியா வந்திருக்குதுங்க குட்டி சாத்தானுங்க. சரி, இதெல்லாம் தெரிஞ்சு வந்திருக்குதுங்கன்னா ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் இருக்கும். அந்த ரீசன் கண்ணாம்பூச்சி ரே ரே. நான் எதுவும் போய் சொல்லல, உண்மையாவே கண்ணாம்பூச்சி விளையாட தான் வந்திருக்குதுங்க. கேம் ஸ்டார்ட் பண்ணது ஹே ஹே நீ ஃபர்ஸ்ட்னு சண்டை போட்டு இவங்க 2 பேரும் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கேர்ள் நேம் சாய், பாய் நேம் நோய். பாக்கி 2 பேரோட பேரு ஓய் கோயின்னு ஏதோ இருக்கும். விளையாடி விளையாடி இந்த சாய் இந்த பேய் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்குது. தென் மெதுவா அந்த பேய் வீட்டுக்குள்ளேயும் போகுது. பயந்து பயந்து வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரு பாக்ஸ் தெரியுது. பாக்ஸ் கிட்ட போய் பாக்குது, பாக்ஸ்ல ஒன்னும் இல்ல. அதே டைம் அந்த கிரேசிவ் பேய் மெதுவா வந்து பாக்குது. அதோட சீன் அங்க ஓவர். தென் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கொஞ்சம் இயர்ஸ்க்கு பிறகு முன்னாடி பார்த்தமே சாய் நல்லா சாப்பிட்டு இப்போ கடகடான்னு வளர்ந்துடுச்சு. இந்த பொண்ணு நல்ல தூக்கத்தை போட்டு மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா அதோட பெட்ல ஏதோ கொஞ்சம் பிளட் ஆகி இருக்குது. தென் சாய் அதை கிளீன் பண்ணுது. நம்ம சாய் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட். சாய் மார்னிங்கே கிளம்பி ஒரு லுங்கியோட எங்க போகுது? ஓ ட்ரெஸ்ஸா? சரி, இது மார்னிங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. சாய் போயிட்டு இருக்கிறப்போ கிட்ட வந்து ஒரு பாய் பேசுறான். இவன் யாரா அப்படின்னா இவன் வேற யாரும் இல்ல. ஸ்டார்டிங்ல ஒரு 4 பிள்ளைங்களை காட்டினாங்கல்ல, அதுல ஒருத்தன் நேம் செட். இந்த செட்டுக்கு சாய்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலே ஒரு ட்ரௌசரோட சாய் பின்னாடியே தெரியறான். இவன் சாய் கிட்ட வந்து வாட்ஸ்அப் படி நியூ லுங்கினா திஸ் இஸ் மை நியூ ஷார்ட்ஸ். நீ உன்னோட லுங்கி ஒரு நாள் வாடகைக்கு தந்தனா நான் என்னோட ஷார்ட்ஸ் ஒரு நாள் தரேன்னு இவன் சாயை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்னெல்லாமோ சாகசம் பண்றான். அதோட சாய் கூடவே எப்பவுமே இருக்கிறான். அப்புறம் சாயோட ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு லேடி அவங்களோட பையனை கூட்டிட்டு வர்றாங்க. வந்து இது சாய் கிட்ட சொல்லுது, இந்த கிரசிவ் பேய் இன்னும் நம்ம ஊர்ல தான் இருக்குது. நேத்தைக்கு அந்த பேய் அங்க பக்கத்து வீட்டுக்காரன் கோழியை பிடிச்சிட்டு போயிருச்சு. பேயோட மானமே போயிருச்சு. எவனோ கசாப்புக்காரன் சிக்கனாக தூக்கிட்டு போனா அதே அந்த பேய் மேலேயே போடுறது. இது அதோட விடல. கிரசிவ் ரொம்ப கொடூரமானது. நைட் ஆனா ஒரு நைட்டியோட கோழி குஞ்சு நாய்க்குட்டி எது கிடைக்குதோ அதை தூக்கிட்டு போயிரும். அதனால நீங்க வீட்டு டோரு கேட்டு எல்லாத்தையும் நல்லா லாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் தங்கம் போட்டா அப்படின்னு நைசா பில்லு கட்டாம நழுவிடுது. இப்ப சாய் அந்த பேய பத்தி செட்டு கிட்ட சொல்லுது. அதே டைம் அவங்களோட ஃப்ரெண்ட் நோயை பத்தி அவங்களுக்கு ஞாபகம் வருது. நோய் யாருன்னா கண்ணாமூச்சி விளையாட்டுல சாய் கூட ஒருத்தன் இருந்தானே, அவன் தான் நோய். சாய் நைட் ஆனதும் அவங்க பேரண்ட்ஸோட சந்தையில வாங்கின மீனை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற டைம்ல சாயோட அப்பா சாய்க்கு சொல்றாரு, நான் இன்னைக்கு அந்த கிரசிவ் பேய் கிட்ட இருந்து ஊரை காப்பாத்துறதுக்காக காவல் வேலைக்கு போறேன். நீ என்ன ஆனாலும் வெளியே வந்துடாத அப்படின்னு சொல்றாரு. தென் நல்ல மீன் சாப்பாடோட தூங்க போன சாய்க்கு அந்த காடு, அந்த காட்டுல இருக்கிற பேய் வீடு, அந்த கிரசிவ் பேய், அதுல கண்ணாமூச்சி விளையாட்டு பார்ட்டிசிபென்ட் நொய் எல்லாம் ட்ரீம்ல வருது. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா இன்னும் பெட்ல நிறைய பிளட் இருக்குது. அதோட விண்டோ எல்லாம் ஓபன்ல இருக்குது. சாயோட செஸ்ட்லயும் ஏதோ காயப்பட்டிருக்குது. இப்ப இது கன்ஃபியூஸ் ஆகி டென்ஷன்ல ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்குது. லாஸ்டா அந்த பில்டிங்ல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பில்டிங்க பார்க்க செட்டோட கிளம்புது. இவங்க அந்த காட்டு வழியா நடந்து போயிட்டே இருக்கிற டைம்ல இவங்க சின்ன ஏஜ்ல கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடி காணாம போனான நோய் அவன் கிடைச்சிட்டான். இவ்வளவு இயர்ஸ் கழிச்சு இப்படி அவுட் ஆகிட்டானே. தென் அதே டைம்ல இந்த கிரசிவ் பேய் பிடிக்கிறதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் காட்டுக்குள்ள தெரியுது. இப்ப அதே கேங் இந்த ஊருக்குள்ளே வருது. இவங்க எங்க ஊருக்குள்ள வந்து கிரசிவ பத்தி சொல்லி சில்லறை ஆவறத ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இந்த ட்ரைப் லீடர் இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த கிரசிவ் ஃபர்ஸ்ட் கோழிகளை பிடிச்சிட்டு போகும், செகண்ட் ஆட்டுக்குட்டிகளை பிடிச்சிட்டு போகும், அப்புறம் மாடுகளை பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பேய் தொழில வருமானம் பத்தாம போய் பேய் இப்ப கசாப்பு வேலை கூட சைட்ல பண்ணுதுன்னு. தென் இது அனிமல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு மனுஷங்க கிட்ட தான் திரும்ப வரும். ஆல்ரெடி என்கிட்ட செத்த பழைய கிரசிவோட தலை ஒண்ணு கூட இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் காட்டுறாரு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கிரசிவ்னால பாதிக்கப்பட்ட தண்ணியை பொண்ணுங்க குடிச்சா கிரசிவ் ஆவாங்க. பாய்ஸ் அந்த தண்ணியை குடிச்சா உடம்பு ஃபுல்லா பெயின் ஆகும். பாய்ஸுக்கு பிரச்சனை இல்ல, நானே அதை சரி பண்ணிடுவேன். அதுவும் ஆடி மாசத்துல அடிஷனல் டிஸ்கவுண்ட்லன்னு வா வா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அப்படின்னு சொல்றாரு. வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரும் இதை பார்த்ததும் அப்பா இந்த பேண்டுக்காரன் கைவசம் நிறைய வித்து வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி இந்த வில்லேஜ்ல இருக்கிற பீப்புள் எல்லாம் இவனை அவங்க கூடவே வச்சுக்கிறாங்க. இந்த சைட் சாய் நூய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுக்குது. செட் போடுறதுக்கு ட்ரெஸ் கொடுக்குறான். தென் நெக்ஸ்ட் டே சாய் தூங்கி எந்திரிக்கிற டைம்ல பெட்டை பார்த்தா பெட் ஃபுல்லா நிறைய பிளட்டா இருக்குது. தென் ஜெட் அந்த கிரசிவ பிடிக்கிறதுக்காக இந்த இலத்தல பேட்ச் கூட ஜாயின் ஆகிட்டான். அதுக்கு நோய் இந்த ஜெட்டை கூப்பிட்டு இந்த புனிதமான இயக்கத்துல சேர்ந்திய கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா, இதெல்லாம் ஃப்ராடுன்னு சொல்றான். உடனே செட், நான் எந்த ஃப்ராட் வேலைக்காகவும் இப்படி பண்ணல, கிரசிவ் கிட்ட இருந்து நான் இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக தான் இந்த ஜாப் அப்ளை பண்ணிருக்கிறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். தென் அன்னைக்கு செட் அந்த கிரசிவ பிடிக்கிறதுக்காக இந்த இலத்தல பேட்ச் கூட காட்டுக்குள்ள கிளம்புறான். கிளம்ப முன்னாடியே சாய் கிட்ட போய் டோரை கரெக்டா லாக் பண்ணிக்கோ, சேஃபா இரு
அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். தென் நேரம் இரவு 12 மணி. தென் இப்போ சாயோட ஹார்ட் எல்லாம் ஒரே பெயின். பாவம் சாய் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கிற டைம்ல சாய் பாடியில இருந்த அந்த கிறிஸ்டிவ் வெளியே வருது. அப்பதான் நமக்கு புரியும் இந்த கிறிஸ்டிவ் போய் வேற யாரும் இல்ல, நம்ம சாய் தான். நம்ம சாய்க்கு டெய்லி நைட் ட்ரீம் வரும் இல்ல, பேய் பில்டிங் போறது, பில்லி சூனியம் கோச்சிங் எடுக்கிறது, அதெல்லாம் ட்ரீம் இல்ல, எல்லாமே இது பண்ண லைவ் ஷோ. அட் த சேம் டைம் சாயோட ஃப்ரெண்டு வீட்ல ஃப்ரெண்டோட பையனை காணும். அந்த வீட்ல இருந்து எல்லாரும் அடிச்சு போறேன்னு உடனே கிளம்பி போய் அந்த இலத்தலை பேட்ஜோட லீடர் பேண்ட் தலையங்கிட்ட சொல்றாங்க. தென் எல்லாரும் காட்டுக்குள்ள தேடுன்னு தேடுறாங்க. அப்ப அந்த கிறிஸ்டியும் இவங்க கிட்டே வருது. அதை பார்த்ததும் எல்லாரும் கன் எடுத்து டபா டபான்னு ஷூட் பண்றாங்க. ஐயோ எல்லாரும் கண்ணோட இருக்கானுங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த கிறிஸ்டியூ அங்க இருந்து 2 டான்ஸை போட்டு கிளம்பிடுது. இந்த நோய் கிறிஸ்டியூவை பார்த்துடுறான். பார்த்ததும் காய போட்ட துணி காத்துல பறக்குது பிடிங்கிற மாதிரி அதுக்கு பின்னாடியே போறான். அந்த கிறிஸ்டியூ அப்படியே பறந்து போய் சாயோட வீட்டுக்குள்ளேயே போயிருது. நோயும் அங்க போய் என் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீட்டு காம்பவுண்ட ஏணி வச்சு எட்டி பாக்குற மாதிரி இந்த நோயும் எட்டி பாக்குறான். அப்படி பாக்குற டைம் தான் அவனுக்கு புரியுது நம்ம சாய் தான் அந்த கிறிஸ்டியூன்னு. தென் நோய் ரொம்ப பயந்து அந்த ஏணியில இருந்து கீழே விழுந்துட்டான். இவன் பார்த்துட்டான் அப்படிங்கிறது நம்ம சாய்க்கும் தெரிஞ்சிடுச்சு. தென் நெக்ஸ்ட் டே சாய் பயந்து வந்து நோய் ஸ்டே பண்ணியிருந்த இடத்த பாக்குறா. நம்மால் ஆல்ரெடி வெக்கேட் பண்ணி எப்போ கிளம்பிட்டான். இதை புரிஞ்சுக்கிட்ட சாய் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்குது. நோய் ரொம்ப பயந்து ஒரு கோயில்ல போய் படுத்திருக்கிறான். தென் கரெக்டா அதே டைம் அங்க ஒரு மாங்க் வர்றாரு. தென் மாங்க் கிட்ட இந்த நோய் கிறிஸ்டியூவை பத்தி கேக்குறான். மாங்க் என்ன சொல்றாருன்னா அந்த கிறிஸ்டியூ ஒன்னும் ரொம்ப மோசமான பேய் கிடையாது, அது நல்ல பேய் தான். அதோட அது மனுஷங்களையும் ஒண்ணுமே பண்ணாது, அனிமல்ஸை மட்டும் தான் பசிக்கிற நேரம் புசிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த கிறிஸ்டியூ எப்படி உருவாச்சுன்னா மந்திரவாதிகள் அப்புறம் பிளாக் மேஜிக் பண்றவங்க அவங்க கத்துக்கிட்டதெல்லாம் மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ஃப்ரெஷர்ஸ் எப்பவும் ஜாயின் பண்ணுவாங்க. எவ்வளவோ கனவோட இதே ஃபீல்ட்ல நியூ கரியரை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்தவங்களும் அதுல இருப்பாங்க. அவங்களுக்கு மந்திரம் கரெக்டா போய் சேரணுங்கிறதுக்காக ஃபீஸ் கட்டின பிறகு புக் எல்லாம் கூட கரெக்டா கொடுத்துருவோம். பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதோட மீனிங்கை புரிஞ்சுக்காம மார்க்குக்காக படிச்சு கரெக்டா மந்திரம் போடுற டைம்ல மந்திரத்தை தப்பா போட்டுருவாங்க. அப்படி பண்றதுனால இவங்களுக்கு அந்த கிறிஸ்டியோட சாபம் வந்து இந்த மாதிரி கிறிஸ்டியூ ஆகிட்டாங்க. அப்படி சேஞ்ச் ஆகுறவங்க கேல்னா கிறிஸ்டியூன்னும், பாய்ஸ் இந்த மாதிரி தப்பு பண்ணி சேஞ்ச் ஆனா அவங்கள கிரகன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த நோய் சொல்றான் என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு கிறிஸ்டியூ ஆகிட்டா அவளை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இந்த மாங்க் என்ன சொல்றாருன்னா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல எல்லா கேர்ள்ஸுமே கிறிஸ்டியூ மாதிரி தான் திரியறாங்கன்னு. ஓ சாரி அப்படி சொல்லல. மாங்க் என்ன சொல்றாருன்னா நீ யாரோ சொல்ற பேச்செல்லாம் கேட்காத, உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டுமே நீ கேளு அப்படின்னு சொல்றாரு. இவன் என்ன லவ் ஃபெயிலியர்ல என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெருவுல கிடக்குறான், மனசு சொல்றதை கேளு அவன் பேச்ச கேட்காதன்னு. சரி அங்க அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டே சாய் திரும்ப கிறிஸ்டியூ ஆகிற டைம் வந்துருச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னா கிறிஸ்டியூ ஆகுது அவ்வளவுதான். நோய்க்கு சாய் ஆல்ரெடி இப்படி ஆகுறது தெரியும் இல்ல, அதனால நோய் KFCல இருந்து ஒரு பக்கெட் சிக்கன் ஆர்டர் போட்டு கிறிஸ்டியூவை பார்க்க போறான். அதான் சாய் கிறிஸ்டியூவை. தென் கிறிஸ்டியூ சிக்கனை ஃபுல்லா வெட்டுன்னு வெட்டி இறக்கிட்டு ஹாப்பியா ஒரு தூக்கத்தை போடுது. சாய் நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா அந்த டைம் நோய் அங்கதான் இருக்கிறான். சாய் ரொம்ப ஹாப்பி. தென் நெக்ஸ்ட் டேல இருந்து 2 பக்கெட் சிக்கன் ஆர்டர் போட்டே திரியறான். எப்பவாச்சும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போகாம இதுவே இப்போ ஒரு ஹாபி ஆயிருச்சு. இந்த சைட் கிறிஸ்டியூ பயங்கர ஹாப்பி, ஏன்னா ஃபுட் எல்லாம் ஹோம் டெலிவரிங்கிறதுனால. இந்த சைட் இந்த இலதல பேட்ஜி ரொம்ப குழம்பி போய் இருக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்டியூ இவ்வளவு நாள் ஆகியும் பார்க்க முடியல. இப்படியே போச்சுன்னா ஊர்லயும் கொஞ்ச நாள்ல எவனும் மதிக்க மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்ஜி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ட்ரௌசர் செட் மட்டும் இவங்க கூடயே திரியறான். எதுக்குன்னா தெரியல, தனியா வந்தா கேட்டு சொல்றேன். இங்க நோய் நம்ம சாயோட ப்ராப்ளத்துக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டே திரியறான். தென் இந்த சைட் மாங்கு கிட்ட போய் கேக்குறான். அவர் அதுக்கு இந்த கோயில் பின்னாடி ஒரு செடி இருக்கு, அது அவளுக்கு கசாயம் பண்ணி கொடு, அவளுக்கு அப்போ சரியாகும் அப்படின்னு சொல்றாரு. நோயும் கசாயத்தோட நெக்ஸ்ட் டே சாயோட ஹாஸ்பிட்டலுக்கு போறான். நோய் அங்க வந்து கொடுத்ததும் அதை சாய் வாங்கி குடிச்சிட்டு பாக்கிய பக்கத்துல வைக்குது. அந்த டைம் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்த ஒரு பொண்ணு இது ஏதோ ஜூஸ் போல பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு பெக்கு போடுது. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் அந்த கிறிஸ்டியூவால பாதிக்கப்பட்ட தண்ணியை பொண்ணுங்க குடிச்சா கிறிஸ்டியூ ஆவாங்கன்னு. அவ்வளவுதான். நைட் 12 மணி ஆனதும் இந்த குழந்தையும் கிறிஸ்டியூ ஆகிருச்சு. இவங்க ஃபேமிலிக்கு இதை பார்த்து ஒரே ஷாக்கு. உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு இந்த இலதல பேட்ஜி கிட்ட டே தைலகாரா டே பேண்டுகாரா வா வான்னு இவன் இவங்களை இங்க வந்து பார்த்து கிறிஸ்டியூவை வெளியே கொண்டு வந்து கண்ணை வச்சு போட்டு தள்ளிட்டானுங்க. கொஞ்சம் டைம்லயே அந்த கேலும் இறந்து போயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் டே இந்த பேண்ட் தலை அந்த கேலோட பேரண்ட்ஸ் கிட்ட உங்க பொண்ணு எப்ப இருந்து இப்படி மாறிச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் சாயோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த பேண்ட் தலையனுக்கு நம்ம சாய் மேல டவுட் வருது. இந்த சைடு நம்ம சாய் ரொம்ப சேடா அந்த பொண்ணுக்கு நடந்தது நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த டைம் நோய் இங்க வந்து ஒன்னு ஒரு பிளேஸ்ல சரி பண்ண முடியும் வா அப்படின்னு கூட்டிட்டு போறான். அதான் அந்த மாங்க் சொன்ன டெம்பிளுக்கு பின்னாடி நோய் சாயோட அந்த காட்டுக்கு போன பிறகு இங்க அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதான் அந்த இலதல பேட்சும் கிறிஸ்டியூவை தேடி திரியறாங்க. அதே டைம் சாயும் நோயும் இவங்களை பார்த்துட்டாங்க. அங்க போனதும் நோய்க்கும் அந்த செடியும் கிடைச்சிருது. சாய் அதை பார்த்ததும் எடுத்து சாப்பிடுன்னு சாப்பிடுது. சாய் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. ஏன்னா கிறிஸ்டியூ வர டைமான பிறகு அந்த செடி அந்த கிறிஸ்டியூவை கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறதுனால. அதே டைம் அந்த இலதல பேட்சும் இங்க பக்கத்துல வந்துட்டாங்க. இங்க சாயும் நோயும் சும்மா இருக்காம கிஸ் பண்றாங்க. இதை பார்த்தது அந்த பேட்ச்ல இருந்த செட்டுக்கு செம்ம கோவம் வந்து நம்ம நோயை போட்டு மூஞ்சுன்னு அடிக்கிறான். இதை பார்த்ததும் சாய் ஒரே ஓட்டம். இந்த பைத்தியம் என்ன அடிச்சிரும் அதுக்குள்ள
ஓடுவோம்னு அது பயந்து ஓடிட்டு அப்ப அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் சாய் பின்னாடியே போறாங்க. இது பயந்து ஓடி போய் அந்த பேய் பில்டிங் உள்ளே போயிருது. தென் கிறிஸ்டிவ் பழைய மாதிரி வெளியே வந்து நம்ம சாய் ரியல் கிறிஸ்டிவா மாறிடுச்சு. பின்னாடியே சாயை ஃபாலோ பண்ணி அந்த கேங்கும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. அவங்கள கிறிஸ்டிவ் பொலன்னு பொழக்குது. பதிலுக்கு அவனுங்களும் கண்ணை வச்சு சுட ட்ரை பண்றானுங்க. அந்த கன்னு சவுண்ட் கேட்டதும் செட்டும் உடனே அங்க வந்து பாக்குறான். அந்த டைம் இந்த இலத்தல பேட்ச் லீடர் சாயை சுடுறதுக்காக ரெடியா கண்ணை வச்சுட்டு நிக்கிறான். ஜெட் அதை பார்த்ததும் டே அது ஏன் சாய்டா அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி டான்ஸ்ல இருக்கிறாங்க. அந்த டைம் இந்த பேண்ட் தலையும் செட் அடிச்சு வீட்டுக்கு வெளியே தூக்கி போட்டுட்டான். இந்த கேப்ல நம்ம நோய் சாய தள்ளிட்டு கூட்டிட்டு போயிட்டான். நெக்ஸ்ட் டே வில்லேஜ்ல வந்து பார்த்தா நிறைய பேர் செத்து இருக்காங்க. எல்லாம் அந்த இலதல பேட்ச் தான். அவங்கள எல்லாம் ஊர் மக்கள் பார்த்துட்டே இருக்கிற டைம்ல அந்த பேட்ச் லீடர் ஜெட்டை வச்சு நேற்று பேய் வீட்டுக்கு வெளியே தூக்கி போட்டான் இல்ல, அங்க இருந்து அவனை பறக்கிட்டு வந்து இதான் இவனை தான் நான் காப்பாத்தினேன், கிறிஸ்டிவ் வேற யாரும் இல்ல இந்த ஊர்ல இருக்கிற சாய் தான் அப்படின்னு சொல்றான். இவன் சொல்றதெல்லாம் நோய் ஒரு சைட்ல இருந்து கேட்டுட்டே இருக்கிறான். எப்படியாவது சாயை காப்பாத்தணும்னு சாயோட வீட்டுக்கு ஓடி போறான். அப்பவே ஆல்ரெடி நைட் ஆகிடுச்சு. கிறிஸ்டிவ் வேட்டைக்கு போற டைமும் வந்துருச்சு. ஃபுட் டெலிவரிக்கும் எதுவும் ஆர்டர் போடல. இந்த கேப்லயே நம்ம ஒண்ணு மறந்துட்டோம். கிறிஸ்டிவ்னால பாதிக்கப்பட்ட தண்ணியை கேல் குடிச்சா கிறிஸ்டிவ் ஆவாங்க. பாய்ஸ்க்கு என்ன ஆகும், உடம்பு ஃபுல்லா பெயின் ஆகும். நோய் ஆவேசத்துல நேற்று நைட் சாயை கிஸ் பண்ணா இல்ல, அதனால இவன் சாய் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற டைம் இவன் உடம்பு ஃபுல்லா பெயின் ஆகுது. இந்த சைடு வில்லேஜ் மக்கள் எல்லாம் சாயை காலி பண்றதுக்காக ரெடியா அங்க போறாங்க. பட் அங்க சாயோட அப்பா ரெடியா அவங்கள பார்த்து கண்ணோட நிக்கிறாரு. எவனாச்சும் இங்க உள்ள வந்தீங்கன்னா சாயோட ஹாஸ்பிட்டல் தான் நாளைக்கு எல்லாவனுக்கும் அப்படின்னு வான் பண்றாரு. உடனே அந்த பேட்ச் லீடர் வில்லன் டயலாக் சொல்றான், நீ எங்களை இப்ப தடுத்தன்னா உன் குடும்பத்தோட உன்னை நாங்க எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்றான். சாய் ஆல்ரெடி அங்க போய் அந்த செடியை அவுன்னு சாப்பிட்டுட்டு இங்க திரும்ப வந்துட்டு 12 மணி ஆனாலும் இப்ப நார்மலா இருக்குது. சாய் கிட்ட இருந்தும் கிறிஸ்டிவ் வெளியே வரல. இந்த இலதல பேட்ச் லீடருக்கும் டைம் ஆச்சு இன்னும் காணலே அப்படின்னு ஒரே குழப்பம். தென் இவன் சாயை பார்த்ததும் இவதான் கிறிஸ்டிவ், இவதான் மனுஷங்களை எல்லாம் கொல்றது அப்படின்னு சொல்றான். சாய் உடனே சிங்கிள் ஆம்லேட் டபுளா போட்ட மாதிரி இவனும் இவங்க கேங்கும் நேதைக்கு என்ன தூக்கிட்டு போய் என்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணாங்க. அதை தட்டி கேட்ட செட்டை 2 தட்டு கொடுத்து வீட்டுக்கு வெளியே தட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டதும் வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரும் கோவத்துல அட 7 இதெல்லாம் பண்ணி இருக்கிறியா, அவனை அடிச்சு பொழங்கடா அப்படின்னு தேடுறாங்கன்னா என்ன ஓடிட்டான்னு அர்த்தம். ஓடிட்டான். தென் எல்லாரும் வீட்டுக்கும் போயாச்சு. செட்டும் வீட்டுக்கு போய் ட்ரௌசரோட தெரியுற டைம் அந்த பேட்ச் லீடர் செட்டு கிட்ட வந்து செட்டை கடிச்சிட்டான். அப்படின்னா இந்த எருமை தான் அந்த பேய். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மேல எப்ப இருந்தோ டவுட் இருந்துச்சு. இவனுங்க ட்ரெஸ்ஸும் ரொம்ப மோசம். 3வது தடவையா இதை சொல்றேன். கேல்னா கிறிஸ்டிவ், பாய்னா கிரகன்ஸ். இந்த பேட்ச் லீடரும் ஒரு கிரகன்ஸ். இந்த கிரகன் இப்படி கடிக்கிறதுனால கடி வாங்கினவங்களும் இப்படி கிரகனாவே மாறிடுவாங்க. அதோட இந்த கிரகன் எப்பவும் கிறிஸ்டிவ கொண்டுட்டே தான் தெரியும். இது ஏன்னு இப்ப நமக்கு இந்த மாங் சொல்லுவாரு. ஒரு டைம்ல கிறிஸ்டிவும் கிரகனும் கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் பாய் ஃப்ரெண்ட் இப்படியே நல்லா போயிட்டு இருந்த லவ் ஸ்டோரியில 2 பேருக்கு இடையில சண்டை வந்து பெரியற மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைம் கிறிஸ்டிவ் கிரகனை விட்டுட்டு சாதாரண மனுஷங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. இதை தெரிஞ்ச கிரகன் நீ ஏன் இப்படி பண்ண, எதுக்காக என்னோட பிரேக்கப் பண்ண அப்படின்னு கேக்குது. அதுக்கு பில்டப்ல கிறிஸ்டிவ் பதில் சொல்லுது. பிரேக்கப்ல கிரகன் அழுது சிச்சி அந்த சீன் எல்லாம் இல்ல, கிரகன் கிறிஸ்டிவோட பாடியில இருந்து ஹார்ட்டை வெளியே கொடூரமா எடுத்து கொன்னுருது. இப்படி முன்னோர்கள் பண்ணத இப்ப இருக்கிற கிரகன்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு தெரியுது. சாய் எப்பவும் இப்போ இந்த கீரை சாப்பிடுறத ஒரு ஹாபியா வச்சிருக்குது. அதனால கிறிஸ்டிவ் வெளியே வர்றத கூட இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியுது. இந்த சைடு நோய் மாங்கோட சாயை காப்பாத்துறதுக்காக மருந்து ரெடி பண்றான். அந்த பக்கம் செட்டும் கோஸ்டாவே மாறிட்டு இருக்கிறான். சாய் சாப்பிடுற செடி எல்லாத்தையுமே அந்த பேட்ச் லீடர் நாசம் பண்ணிட்டான். நோய் எங்க மருந்து கண்டுபிடிப்பான் அப்படின்னு நம்ம இங்க ஹாப்பியா இருந்தா இவனால ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. படிக்கிற காலத்துல ஸ்கூலு டியூஷன் தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் வந்திருக்காது. கண்ணாமூச்சி புதரு காடுன்னு தெரிஞ்சனாலதான் இப்படின்னு நோய்க்கு இப்பதான் புரியுது. நோய் இப்ப இனிமே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு சாய் கிட்ட போய் சாய் நம்ம பேங்காக் போய் மசாஜ் மேரேஜ் பண்ணி அங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். புரிஞ்சுச்சா, கேப்ல எப்படியாவது தள்ளிட்டு போலான்னு பாக்குறான். தென் அதுக்கு முன்னாடி சாய் செட்டை பார்க்க போகுது. அவனுக்கு ஏதாவது ஆச்சா இல்ல நார்மலா இருக்கிறானா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போகுது. அங்க அவனோட சிச்சுவேஷன் தெரியும் இல்ல, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரியும். சாய் தான் கிறிஸ்டிவ் அப்படிங்கிறது செட்டுக்கு முன்னாடியே தெரியும். சாய் தான் கிறிஸ்டிவ் அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகுதான் அந்த இலதல பேட்சோட சேர்ந்து சாய் கிட்ட யாரும் வராத மாதிரி பாத்துக்கிட்டான். ரொம்ப நல்ல செட் இல்ல. தென் சாய் அங்க இருந்து கீரை சாப்பிடுறதுக்காக போகுது. அங்க போய் பார்த்தா ஒன்னும் இல்ல. நோய் இந்த பக்கம் பேங்காக்கு போறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். சாயும் கூட ரெடி ஆகுது. இப்போ சாயோட அப்பா அங்க வந்து சாய வில்லேஜ்ல ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறாரு. அங்க எதுக்காகனா இந்த கிறிஸ்டியோட மார்க்கெட் நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போறதுனால ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து நைட் ஒரே பிளேஸ்லயே இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் சாயோட அப்பாவும் சாயை கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்த சைடு செட் ஃபுல் பேயாவே மாறிட்டான். இங்க சாய்க்கு சாப்பிடுறதுக்கு 2 கீரை கூட கிடைக்கல இல்ல, அதனால அங்க சாய் கிறிஸ்டிவா மாறிடுது. வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரும் பயந்து அதை பார்த்து சுடுறாங்க. கிறிஸ்டிவும் இவங்களை பார்த்து பயந்து ஓடுது. இங்க செட்டும் அந்த பேண்ட் தலைன்னு ஃபுல் ஃபார்ம்ல சாயை தேடி வர்றாங்க. ஒரு வழியா சாயை கண்டுபிடிச்ச செட் சாய் கிறிஸ்டிவை கொல்றதுக்கு ட்ரை பண்றான். அதே டைம் நோய் அங்க வந்து செட்டு கிட்ட அது வேற யாரும் இல்ல நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றான். இப்படி சொன்னதும் செட்டு சாயை விட்டுட்டான். அதுக்காக இந்த பேண்ட் தலையும் கோவத்துல செட்டை கொன்னுட்டான். தென் சாயையும் பிடிச்சு கொல்ல போறான். அதே டைம் நம்ம மாங்க் அங்க வந்து ஒரு கண்ணை வச்சு பேண்ட் தலை எனக்கு தலையில சுட்டுட்டாரு. இவர் செட்டு போறது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் டே பண்ணிருந்தா எப்படியாவது செட்டை காப்பாத்திருக்கலாம். இங்க நோய் கிறிஸ்டிவோ கூட்டிட்டு பேங்காக் போகலாம் அப்படின்னு போட்டை ரெடி பண்றான். ரெடி பண்ணதும் கிறிஸ்டிவ்
கிட்ட சொல்றான், நம்ம இங்க இருந்து போய் கண்டிப்பா உன்னை குணப்படுத்திடலாம், உனக்கு சரியானதை நம்ம ஃபியூச்சர் பிளான பத்தி அப்படின்னு ஃபுல் ஃபார்ம்ல சொல்லிட்டு இருக்கிற டைம்ல சாய ஒரு கண்ணை வச்சு சுட்டுட்டாங்க. வேற என்ன, சாய் காலி, ஜெட் ஆல்ரெடி காலி, நோய் அழுற மாதிரியே ஃபில்மும் காலி. வெயிட், வெளியே போகாதீங்க வெளியே போகாதீங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.